தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஒரு குச்சியை வச்சு எங்கள் அம்மா குடலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. எப்படி க்ளீன் பண்ணாங்கங்கிற வீடியோவை நான் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ குடல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி எப்படி கட் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் கட் பண்ணிவிட்டு குடல் குழம்பு வைக்கிறத ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். தொடப்பு குச்சி இருக்குல்ல, அதில் வந்து இப்போ அவங்க வந்து ரிட்டர்னில் எடுக்கிறாங்க. அந்த குடலை இப்படி தான் க்ளீன் பண்ணணும். ரிட்டர்னில் அப்படியே உள்ள ரிட்டர்னில் விட்டிங்கன்னா அந்த குடலை வந்து ரிட்டர்னில் எடுக்கணும். எடுத்தால் தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்போ எடுக்கிறாங்க. ஓகே பாருங்கள், மொத்தமாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். வெளில வந்துடுச்சு. சுத்தமாக தொடப்ப குச்சியை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி ஒன்றுத்தையும் அதை எடுத்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணலாம். க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலி உள்ளேருந்து அழுக்கு ஒன்று கூட இருக்காது. இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து குடல் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பாருங்க கைஸ், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒயிட்டெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு சமைக்கும் போது இது வந்து ரொம்ப இந்த பாருங்கள் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது பிரிஞ்சு வரும். இந்த பைய மாதிரி இருக்கும்ல, அந்த பையை தான் இப்போ க்ளீன் பண்ணுறாங்க அம்மா. பாருங்க அழகாக பிரித்து எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் அம்மா. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து தோசை குடல் குழம்பு. இது குடல் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கங்கிறத வந்து நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். நான் வந்து குடல் குழம்பு வைக்கிறத தனியாக வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் சுத்தம் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். இதில் கொஞ்சம் நுரையீரலும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் இதையும் போட்டு தான் காலையில் குழம்பு வைக்க போகிறோம். நாங்கள் பாருங்க சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் க்ளீனாக இருக்குது பாருங்கள். குடல் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். இதோட நுரையீரலும் ஆட் பண்ணி குழம்பு வச்சிங்கன்னா